சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேதுவும் தமிழும் வந்துட்டு பைக்கில் பேய்கிட்டு இருக்காங்க. அப்படி பேய்கிட்டு இருக்கும்போது தமிழுக்கு பார்த்தா மயக்கம் வந்துடுது. தமிழ் மயங்கி அப்படியே சேதுவோட முதுகுல சாஞ்சிடுறாங்க. உடனே சேது வந்துட்டு, ஏய் முதுகுல எல்லாம் சாயாத, நேரா உட்காரு, தள்ளி உட்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட கேட்குறாரு. ஆனால் தமிழ் மயக்கத்தில் இருக்கிறதுனால சேதுவோட முதுகுலையே சாஞ்சி இருக்காங்க. தமிழ் மயங்கி தோல் மேலே சாஞ்சி இருக்கிறது தெரியாம சேது பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஏதோ போனா போகுது, போகிற வழியில் காலேஜில் இறக்கி விட்டுருவோம்னு பார்த்தா என்ன முதுகில் சாஞ்சிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு தள்ளி உட்காருடி, இதை வச்சுக்கிட்டு திரும்ப ஒட்டலாம்னு பார்க்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு சேது அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ் பார்த்தா முதுகிலேயே சாஞ்சிருக்கவும், என்ன சொல்ல கேட்காம முதுகிலேயே சாஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி சேது திரும்பி பார்க்குறாரு. தமிழ் மயங்கி சேது முதுகில் சாஞ்சிருக்காங்க. ஏய் தமிழ் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக பைக்கில் இருந்து கீழே இறங்கி தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாரு. தமிழ் எந்திரிக்கலை, மயக்கத்தில் இருக்காங்க. என்ன மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்த ஒரு ஆட்டோவை நிப்பாட்டி ஆட்டோவில் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சேது போகிறாரு. அங்கே போன பிறகு தமிழ்ச்செல்வியை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன தமிழ் சரியான நேரத்துக்கு மாத்திரைலாம் சாப்பிட்றது இல்லையா, மாத்திரை சாப்பிடாததுனால வந்த மயக்கம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், உடனே சேது வந்துட்டு, ஏன் நீ காலையில் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, ஃபஸ்ட்டு பீரியடில் பெரிய டாக்டர் பாடம் எடுப்பாங்க, ஹோட்டல் முதலாளி சாப்பிடத்தான் சொன்னார், நான் தான் சாப்பிடலை, நேரம் ஆச்சு, பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அப்படி இருந்தும் நான் வரதுக்கு முன்னாடியே பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னதான் பாடம் நடக்கட்டும், காலேஜில் யார் வேணா பாடம் எடுக்கட்டும், நீ ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது தானே, ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழை உரிமையோட சத்தம் போடுறாரு. சார், அவங்கள விடுங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கிட மாட்டீங்களா, நேரத்துக்கு இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் கரெக்டாக சாப்பிடணும், அதே மாதிரி மாத்திரையெல்லாம் சரியான நேரத்துக்கு போடணும், அவங்க டயர்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் சரியாக பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் அவங்க கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கிடணும், இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேதுவை பார்த்து சொல்லவும், இல்லை டாக்டர், இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் டாக்டர், குழந்தை உதைக்கும் போது ஒரு இடத்துல தானே ஃபீல் பண்ண முடியும், ஆனால் எனக்கு ஒரே நேரத்தில் 2 இடத்துல குழந்தை உதைக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டாக்டர்கிட்ட கேட்கவும், என்ன சொல்கிறீங்க, 2 இடத்துல உதைக்குதா, குழந்தை உதைக்கும் போது ஒரு இடத்துல தான் அந்த உணர்வு ஏற்படும், உங்களுக்கு 2 இடத்துல உணர்வு ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர், இப்போ கூட டாக்டர் நீங்களே கூட கை வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா டாக்டர்கிட்ட சொல்லவும், டாக்டரும் பார்த்தா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கவும் டாக்டருக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை ரெட்டை குழந்தையா இருக்குமோ, ரெட்டை குழந்தையா இருந்தால் தான் 2 குழந்தையும் ஒரே நேரத்தில் உதைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஏன் தமிழ்ச்செல்வி, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது டாக்டர், இது வரைக்கும் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கல, ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் டாக்டர் 2 இடத்துல உதைக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்கே சேதுவை பார்த்தா எதுவுமே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. சரி, உள்ளே வாங்க, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில்
2 குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது, ரெட்டை குழந்தை தெரியுது. 2 குழந்தைங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி நீங்கள் போய் வெளியே இருங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா செக்கப் முடிச்சுட்டு வந்து உட்கார்றாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஒன்றும் சொல்லலை, வெளியில் போய் உட்கார சொன்னாங்க, வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் டாக்டர் வராங்க. என்ன தமிழ்ச்செல்வி, இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், உங்கள் வயிற்றில் வளர்றது ரெட்டை குழந்தை, 2 குழந்தையும் ஒரே நேரத்தில் உதைக்கிறதுனால தான் உங்களுக்கு 2 பக்கமும் உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு குழந்தை இருந்தால் ஒரு இடத்துல தான் உணர்வு ஏற்படும். உங்களுக்கு ரெட்டை குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, அதனால் 2 குழந்தையும் ஒரே நேரத்தில் உதைக்கிறதுனால உங்களுக்கு 2 இடத்துல அந்த மாதிரி உணர்வு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்கே சேதுக்கு பார்த்தா கண்ணே கலங்கிருது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் சேது, உங்கள் ஒய்ஃப் வயிற்றில் ரெட்டை குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், தமிழ்செல்விக்கும் பார்த்தா சந்தோஷம் தாங்கலை. டாக்டர் நெசமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏன் தமிழ், இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ண இடத்துல டாக்டர் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், இல்லை டாக்டர், இது வரைக்கும் நான் செக் பண்ண இடத்துல டாக்டர் எனக்கு ரெட்டை குழந்தை அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழே, அவங்க சொல்லலை, நீங்கள் டாக்டருக்கு தானே படிக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, ஏன் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், தமிழ்ச்செல்வியை பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க. இல்லை டாக்டர், நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை இது வரைக்கும் பார்க்கல, டாக்டர்கிட்ட கேட்பேன், குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, மாத்திரையை கரெக்டான நேரத்துக்கு போட சொல்லுவாங்க, நானும் அவங்கக்கிட்ட வேற எதுவும் கேட்கல. இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி 2 இடத்துல உதைக்கிற மாதிரி உணர்வு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழே, 2 குழந்தை வயிற்றில் வளருது, சரியான நேரத்துக்கு நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் கரெக்டாக போடுங்க, 2 குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, பார்த்து கவனமாக இருங்க, சேதே உங்கள் ஒய்ஃபை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சேதுவுக்கும் தமிழுக்கும் பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம், என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அதே சமயம் சேதுவுக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வியை அப்படியே தூக்கி கொஞ்சனும் போல இருக்கு. சேது தமிழோட கையை பிடிச்சி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு.